பசுபதிக்கும் ராகினிக்கும் தெரிய வருது இந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மூலமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம். அதனால் வந்து 2 பேருமே யோசனை பண்ணுறாங்க. எப்படியாவது இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி வந்து காவேரி அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நானும் கூட சேர்றதுக்கு விஜய் கூட இதான் நல்ல வந்து பாயிண்ட்டு. நானும் விஜய்கிட்ட எப்படியா பேசி நானும் ஜாயின் பண்ணிடுறேன் குடும்பத்தில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசம் வந்து கூட வராரு. 3 பேருமே சேர்ந்து இங்கே வந்து வராங்க. அந்த டைமில் விஜய், காவேரி, அதுக்கப்புறம் காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே வராங்க. அவங்கள எல்லாருமே வர வச்சு வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், வேணா உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களே கேட்டுங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க. நீ சொல்கிறது போய் நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்றாங்க. நீங்கள் வேணால் விஜய்கிட்டே காவேரி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் கேட்குறாங்க. காவேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஆமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரியோட ஃபேமிலி. இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. உடனே காவேரி வந்து ரொம்ப மோசமாக படத்துக்காக விஜயை கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஆட்டம் போறியா நீ, படத்துக்காக தானே கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பசுபதியோட மொத்த கும்பலும். அதனால் காவேரி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அழறாங்க. எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து காவேரி வந்து அந்த மாதிரி பொண்ணே கிடையாது, காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வேணும்னு வந்து படத்துக்காக மேரேஜ் பண்ணிக்கல, அவன் தங்கச்சி உயிரை காப்பாற்ற தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. விஜயும் சொல்கிறாரு காவேரி ரொம்ப நல்லவ, அவளை நான் என்னால் தான் அவளுக்கு பிரச்சனை, அவளால் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் தான் அவளை சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இது எல்லாம் பார்த்த காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க வீட்டில் சாரதாவோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கேருந்து அசிங்கப்பட வேணாம், என் பொண்ணை நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோன்றாங்க. அதை கேட்டு விஜய் தாத்தா எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் எப்படிமா கூட்டிகிட்டு போவ, அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, காவேரி இங்கே தான் இருப்பாள், அவள் ஏன் போகணும், அவள் ஏன் என்னோட விஜயோட ஒய்ஃபு அப்படின்னோடனே உடனே வந்து அதுதான் அக்ரிமெண்ட்டே முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறமா வந்து அவள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறா, அவளை ஒரு நாள் அக்ரிமெண்ட்டுக்காக வந்தவ, அதே மாதிரி வந்து காசுக்காக வந்தேன் சொல்லி தானே எல்லாரும் அசிங்கப்படுத்துவீங்க, என் பொண்ணுக்கு இந்த அசிங்கம் தேவையா, இப்போ பரவாயில்ல, அவள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டவ, எங்களுக்காக வந்து தியாகம் பண்ணவ, அவளை நாங்களே வின்னோம், அவளை நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் பயங்கரமாக வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. எல்லாருமே அழறாங்க, காவேரி அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா தவிக்கிறாரு. காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி அவங்க சொல்கிற மாதிரி நீ வந்து அவங்க கூட போயிடுவியா, உங்கள் அம்மா வீட்டோடய போயிடுவியா, அப்போ நான் உனக்கு வேண்டாமா அப்படின்றாரு. உடனே அமைதியாக இருக்க, என்ன காவேரி அமைதியாக இருக்க, நான் என்ன பேச சொல்கிறீங்க, அதான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டோன்னே நீங்களே துரத்தி அனுப்பதானே பார்த்துட்டு இருந்தீங்க, எப்படா அக்ரிமெண்ட் முடியும், இவ்வளோ துரத்தி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிறேன், நான் எப்போ அப்படி நினச்சேன், எனக்கு எல்லாமே தெரியுங்க, நீங்கள் வெள்ளா வந்தோடனே ஃபுல்லாகவே மாறி போயிட்டீங்க, வெள்ளாக்காக வந்து யோசிக்கிறீங்க, எனக்காக நீங்கள் யோசிக்கல, ஏன் நான் என்ன நினைப்பேன்னு கூட நீங்கள் யோசிக்கல, எப்போவுமே வெண்ணிலா அவங்களுக்கு மட்டும்தானங்க நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, எனக்கு எங்கெங்கே கொடுத்தீங்க, அப்படின்னும் போது நான் எங்கே உங்களை கஷ்டப்படுத்தணும், அங்கே இருந்து நான் இருந்து உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறதோட உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, உங்களுக்கு வெண்ணிலா தானே ரொம்ப பிடிக்கும், அவங்கள தானே நீங்கள் விரும்புகிறீங்க, உங்கள் மனசு ஃபுல்லாக அவங்க தானங்க இருக்காங்க, அதனால் நீங்கள் சந்தோஷமாக அவங்க கூடவே இருங்க, என் வாழ்க்கையை வந்து எப்படி இருக்கணும் பார்த்துக்கிறேன், நான் எங்கள் வீட்டுக்கு எங்கே தெரியக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன், பார்த்தா எங்கள் வீட்டுக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி, பாருங்கள் தாத்தா இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி சொன்னால் புரிஞ்சுக்கோ காவேரி, நான் வந்து அப்படிலாம் யோசிக்கலடின்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியுங்க, நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, டைவர்ஸ் பண்ண எப்படிலாம் ஏற்பாடு பண்ணீங்க, அதே மாதிரி ஐயோ இவ தப்பாக புரிஞ்சுட்ருக்காளே, இல்லை காவேரி நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க, நான் அப்படிலாம் யோசிக்கல காவேரி, நான் வேறு ஒரு விஷயத்துக்காக தான் உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், டைவர்ஸ்லாம் இல்லை காவேரி, தப்பாக புரிஞ்சுக்கிற காவேரி, சரிங்க நான் டைவர்ஸ் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன், இந்த மாதிரி டைவர்ஸ் பற்றி எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன், நீங்கள் இதுக்காக தான் பிளான் பண்ணுறீங்கன்னு, ஆனால் அப்போல்லாம் நீங்கள் எங்கே அமைதியாக இருந்தீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ காவேரி, இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களால் கஷ்டப்பட முடியலங்க, ஏன்னா உங்கள் மனசில் ஃபுல்லாக வெண்ணிலா இருக்கிறதால என்னை உங்களால் ஏற்றுக்கவும் முடியல, அதே டைமில் உங்கள் விடவும் முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நல்லா புரியுது விஜய், அதனால் உங்கள் வாழ்க்கையை நாங்கள் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, நான் உங்களை அவ்வளவும் நேசிக்கிறேன் விஜய், அதனால தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என்னை தயவுசெய்து வந்து விட்டுருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க விஜய், எப்படியும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, இப்போ அந்த சந்தர்ப்பம் தான் அமைஞ்சிச்சே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புள்ள தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அழுகிறாரு. விடுப்பா, இப்போ கோவமாக இருக்கா, அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, வேற பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு, இப்போ எதுவுமே பேசிக்க வேணாம், அப்புறமா பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் கையை பிடிச்சி அவங்க அம்மா வந்து போதும்டி, நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும் வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அழுதுகிட்டே கிளம்புறாங்க. காவேரின்னு சொல்லிட்டு விஜய் கத்திட்டு இருக்காரு. தாத்தா வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு படுக்க வைக்கிறாரு. காவேரி நினச்சி அழுதுட்டு இருக்காரு விஜய். தாத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இது முடியுது.